ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக, ஓம் நரசிம்மனே நமக, ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரனே நமக, ஓம் குதம்ப சித்தரே நமக, ஓம் நந்தீச சித்தரே நமக, ஓம் மகரிக சித்தரே நமக, ஓம் விஷ்ணு மாயா நமக, ஓம் குட்டிச்சாத்தனே நமக, ஓம் கால பைரவரே நமக, ஓம் ஹரிச்சந்திரே நமக, ஓம் சிவபெருமானே நமக, ஓம் மகரகாளியே நமக, ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகரகாளி, ஜெய் ஜெய் மகாகாளி. காளி உபாசனங்க, கால பைரவ உபாசனை, காளி வழிபாடு தான் நம்மளுக்கு. இந்த மாதிரி கையில் வந்து ஸ்பேனர் வச்சுருக்கேன். நெட்டெல்லாம் உடனே டைட் பண்ணலாம், கழட்டலாம். கையில் வந்து சர்பம் வச்சுருக்கேன். ஓகேவா? வீட்டுக்கு தேவையானதான் ஒவ்வொரு பொருளை நம்ம வச்சுருப்போம். என்னடா இவன் ஒவ்வொரு பொருளை வச்சுருக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. வீட்டுக்கு தேவையானதான பொருள் வச்சுருக்கிறேன். ஏன்னா விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணுங்க, என்னை திட்டுருங்க, திட்டினே இருங்க. காதில் ஊற மாதிரி திட்டுங்க. ஓகேவா? இந்த காதில் ஊற மாதிரி என்னை வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, வாத்தினே இருங்க இருங்க. சரி, இப்போ வந்து மந்திரங்கள்லாம் சொல்லியாச்சு. வணக்கங்க, நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430 98413036 21 இல்லை 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பர் தான். ஓகேவா? ஓகேவா? ஓகே இல்லைனா விட்டுருங்க. ஓகே ரைட், பார்த்துலாம். இப்போ வந்து நம்ம வந்து மந்திரம் சொல்லியாச்சு, பேர் சொல்லியாச்சு, மொபைல் நம்பர் சொல்லியாச்சு. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் வீரவேல், பாரத் மாதா கி ஜெய், சனாதன வாழ்க, இந்து மதம் வாழ்க, வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், முருகருடைய மண். இங்கே யாருடைய மண்ணும் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்கல்ல, இங்கே இவருடைய மண் அவருடைய மண்ணுன்னு. இங்கே எவனுடைய மண்ணும் கிடையாது. ராமருடைய மண், முருகனுடைய மண். ஓகேவா? மும்மூர்த்திகளை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, பிரம்மனை வணங்குங்க, விஷ்ணு வணங்குங்க, கூட சக்தியும் வணங்குங்க. ஓகேவா? சக்தி இல்லாத சிவன் இல்லை, சிவன் இல்லாத சக்தி இல்லை. பிறக்கும் போதே இந்துவாக பிறை, வாழும் போதே இந்துவாக வாழு, மூச்சு விடும் போதே இந்துவாக மூச்சு விடு, இறக்கும் போது இந்துவாக இறந்து விடு. பிறக்கும் போது இந்துவே, இறக்கும் போது இந்துவே. இந்த உலகத்தில் ஒரே மதம் இந்து மதம் தான். வேற எந்த மதமும் இந்த உலகத்தில் கிடையாது. ஒரே மதம் இந்து மதம் தான். புரியுதா? ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சின்ன பாடலை வந்து பாடினே இருக்கலாம், இருந்துக்கினே இருக்கலாம். ஓகேவா? சரி. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி, பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி, பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா? பட்டியில மாடு கட்டி பாலை கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில சுத்தம் இல்ல. ஆட சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி, பச்சை மலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா? ஓ ஆரீராரோ ஆரீராரோ ஆரீராரீராரீராரோ ஆரீராரோ 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 ஆராரீரோ. சூப்பர் பாட்டுங்க, அழகான பாட்டு, அருமையான பாட்டு. சரி, இப்போ நம்ம வந்து முக்கியமான சப்ஜெக்ட் பேச போகிறோம். அதாவது வந்து வீட்டுக்குள்ள திஷ்டியை போக்குறதுக்கு எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். வீட்டுக்குள்ளவும் சரி, வெளியில் போனாலும் சரி, ஆலயத்துக்கு போகும்போது டிஸ்டிக்காக நிறைய பொருள் இருக்குது. ஒன்றா ரெண்டா இல்லை, எல்லா பொருளையும் டிஸ்டியை கழிக்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. அதே போல் நிலைவாசல்லையும் டிஸ்டியை வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி வரக்கூடாது, ஒரு கெட்ட சக்தி உள்ளே வரக்கூடாது. நிலைவாசல்லையும் கட்டுறோம், வாசப்படியிலையும் நம்ம வந்து
திஷ்டிக்காக கட்டுறோம். இதுதான் காலகாலமாக பண்ணி இருக்கிறோம். வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதா? ஆனால் புதுசாக ஒன்று வந்துருக்குதுங்க. இதை நீங்கள் கட்டிங்கன்னா வீட்டில் பேய் பிசாசு பூதம் எதுவுமே வீட்டுக்கு வரவே வராதுங்க. இதை பார்த்ததுன்னா வரவே வராது. உண்மையுமே சொல்கிறேன், வரவே வராதுங்க. அதே போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தெய்வ சக்தியும் நிறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் வாசப்படியில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் கூட பண்ணுங்கள், இல்லை நேரில் போனால் கூட கிடைக்கும். ஏன்னா வீட்டு வாசலில் வெளியே கட்டினா பேய் பிசாசே உள்ளே வராதுங்க. அதே போல் வீட்டில் வந்து மகாலட்சுமி கனெக்ஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேறு எந்த பொருளையும் யூஸ் பண்ணாதீங்க. சுற்றி போடுறதுக்கு வேறு எந்த பொருளையும் யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் வீட்டில் வந்து கெட்ட சக்தி உள்ளே வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து வேறு எந்த பொருளும் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிற பொருள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். குதிரை லாடம். என்ன லாடம்? குதிரை லாடம். இந்த குதிரை லாடத்தை எடுத்துன்னு வந்து வீட்டில் கட்டினா பேய் பிசாசெல்லாம் பார்த்த உடனே ஓடிடுமா. வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குமா. ஏங்க குதிரை லாடத்துக்கும் பேய் பிசாசுக்கும் என்னங்க சம்பந்தம்? குதிரை லாடத்துக்கும் தெய்வ சக்திக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏங்க இந்த மாதிரிலாம் முட்டாளாக்குறீங்க? ஆன்மீக பேரில் ஏங்க முட்டாளாக்குறீங்க? நாங்கள்லாம் பைத்தியக்காரங்களா? நாங்கள்லாம் முட்டாளாங்க? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குங்க? நீங்கள் ஏமாத்துறதே தப்பு. அதில் ஆன்மீக பேரில் குதிரை லாடத்தை வந்து மஞ்சள் பூசி 3 பொட்டை வச்சு கட்டினா நான் என்னங்க பண்ணுறது? யாருங்க உங்களுக்கு சொன்னால் குதிரை லாடத்தை வந்து கட்டினா? அந்த குதிரை லாடத்தை நீங்கள் எங்கே தான் வாங்கினீங்க? அந்த குதிரை லாடம் எது கட்டுறாங்க? குதிரைக்கு காலில் வந்து வலிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த குதிரை லாடத்தை கட்டுறாங்க. வேறு எதுக்காக கட்டுறாங்க அந்த குதிரை லாடத்தை? ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க? கழுது எடுத்துகிட்டு வந்து கழுத லாடத்தை எடுத்து வந்து கட்டுங்க. மாடு கடிக்கிறாங்க, மாடு லாடத்தை எடுத்து வந்து கட்டுங்க. யானைக்கு லாடம் ஆச்சா அதை எடுத்துருவாங்க. புலி சிங்கம் வேறு எதுனா எந்த மிருகத்துக்கு எடுத்து வந்தால் அந்த லாடத்தை எடுத்து வந்து கட்டிங்க. கட்டினா கூட அது இந்த மாதிரிலாம் நல்லது நடக்குங்க. ஏங்க குதிரை லாடன்னு சொல்லி ஒரு பொய் பேசி குதிரை லாடத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே சேர்க்குறீங்க? ஆன்மீகத்துக்கும் தெய்வத்துக்கும் குதிரை லாடத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? எனக்கு ஒன்றுமே புரியலங்க. எப்படிலாம் ஊரை ஏமாத்துறாங்க பாருங்க. அந்த ஆன்மீக பேரில் ஏமாத்துறது தான் எனக்கு கோபமாக வருது. நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது சொல்லி வித்துட்டு போங்க, நான் அந்த பேச்சுக்கே வரல. ஆனால் ஆன்மீக பேரில் இந்த குதிரை லாடத்தை எடுத்து வந்து கட்டினா உங்களுக்கு தீய சக்தி போயிடும், வீட்டில் வந்து நல்லது நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இது எந்த தெய்வம் சொல்லி கொடுத்து? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மகானிக்கு எதனா சொல்லி கொடுத்தாங்களா? சித்தருக்கு எதனா சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுங்க, அவன் பேராக சொல்லுங்க. எப்படிங்க குதிரை லாடத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்? பெசாத ஏதப்பா பண்ணுறீங்க? தண்டவாளத்தில் பெரிய பெரிய இரும்பு இருக்குது பார்த்தீங்களா? தண்டவாளம் இருக்குல்ல, இரும்பு அந்த இரும்பை எடுத்துன்னு வந்து வீட்டில் கட்டிங்க. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. வி ஷேப்பில் வருதுலங்க குதிரை லாடம், அதெல்லாம் வேணாங்க. தண்டவாளத்தில் இரும்பு இருக்குல்ல, அதை எடுத்துன்னு வந்து கட்டிங்க. கட்டினீங்கன்னா வீட்டில் தூணு மாதிரி வச்சுருங்க. இரும்பை வச்சிங்கன்னா எதுவுமே வராது. ஏங்க சாதாரண இரும்புங்க அது. குதிரை லாடத்துக்கு அச்சோன்னா அந்த குதிரை லாடத்தை எடுத்து போட்டுருவாங்க. அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் வந்து வாசப்படியில் கட்டினா குதிரை லாடத்தில் எல்லாம் வந்துடும். எப்படிலாம் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் அவங்க விற்கிறது வீடியோ போட்டு ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லாம் போட்டு விற்கிறாங்க. ஆனால் அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்க, பைத்தியக்கார மக்கள். இந்த பைத்தியக்கார மக்கள் தான் இதை வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. விற்கிறவங்கள கூட நான் குறை சொல்லலை, அவங்க ஏதாவது வித்துட்டு போட்டோம். ஆனால் அதை வாங்கி வீட்டில் எடுத்து கட்டுறீங்க பாருங்க, உங்களை மாதிரி முட்டாளு யாருமே இல்லைங்க. உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த கிராக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பைத்தியன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி பைத்தியக்கார வேலை பண்ணுறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. குதிரை லாடத்தில் எடுத்து வந்து கட்டுறாங்க. எனக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிலலாம் பார்த்தா குதிரை லாடம் தொங்கின்னு இருக்குது. எவ்வளோ பொருள், சக்தி வாய்ந்த பொருள்லாம் இருக்குதுங்க. குதிரை லாடத்தில் எப்படிங்க வர முடியாது? இந்த மாதிரி நீங்கள் கையில் ஸ்பேனர் வச்சுக்கிறீங்களா? இதே இரும்பு தானே, இதை எடுத்துன்னு போய் கட்டிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஸ்பேனரை நீங்கள் எடுத்துன்னு போய் கயிறு போட்டு இதுக்கு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு குங்கெல்லாம் வச்சு எடுத்துன்னு போய் வாசப்படியில் கட்டுருங்க. பேய் பிசாசுலாம் வராரு, வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம்லாம் வரும். வேறு என்ன சொல்கிறது? ஏன்னா கொல்று, இந்த மாதிரி வெட்ரூமு, பாண்டு, மம்முட்டி இதெல்லாம் எடுத்துன்னு போய் கூட கட்டிங்க வீட்டு வாசலில். எப்படிங்க இதெல்லாம் போய் பேசுகிறீங்க? உங்களுக்கா இது வந்து நியாயமாக தெரியலையா? மக்களே தயவுசெய்து சொல்கிறேன், ஏமாறாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்குன்னே இதை கொண்டு வராங்க, புரியுதா? குதிரை லாடன்னு புதுசாக கொண்டு வராங்க. ஆகையால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க, தெய்வத்தை வணங்குங்க, தெய்வத்துக்கு உட்பட்டு. ஏங்க கோவிலில் போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு விபூதி வாங்குங்க,
ஒரு குங்கம் வாங்குங்க, ஒரு மஞ்சள் குங்குமம், அந்த மூணுத்தையும் ஒரு துணியில் போட்டு எடுத்துன்னு வந்து வீட்டு வாசலில் கட்டுங்க. அதுவே உங்களுக்கு தீய சக்தி உள்ளே வராதுங்க, துஷ்ட சக்தி உள்ளே வராதுங்க. வீட்டில் சாமி பட்டம் எடுத்து வந்து வைங்க. இந்த விபூதி, மஞ்சள், குங்குமம் இது மூணே போதுங்க, வேறு எதுவுமே வேணாங்க. அது எடுத்துன்னு வந்து நீங்கள் துணியில் கட்டி வீட்டுக்கு உள்ளே எடுத்து வந்து வச்சு பாருங்கள் பூஜை அறையில். அதை விட தெய்வ சக்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிட்றீங்களோ கோயிலில், அந்த தெய்வம் உங்கள் கூடவே வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணணும். வாசலில் கட்டுங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அது என்னென்ன குதிரை லாடம், கழுதை லாடம், யானை லாடம், புலி லாடம், சிங்க லாடம், ஒட்டச்சிவிங்கி லாடம், கரடி லாடம், காண்டாமிருக லாடம், இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. தயவுசெய்து மக்களே நம்பாதீங்க. விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. உங்களிடம் விடைபெற ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார். பார்த்துக்கினே இருங்க. பார்க்கலன்னா வீடியோவை ஆஃப் பண்ணிருங்க. போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆ ஆ ஆ ஆ ஆ